Hey all, welcome to Minute Movies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2015ல ரிட்லி ஸ்காட் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தி மார்ஷியன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, நாசால இருந்து ஒரு டீம் மாஸ்க்கு போறாங்க. பட் திரும்பி வரப்ப தெரியாம நம்ம ஹீரோவை அம்போன்னு அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. சோ ஹீரோ அங்க என்ன கஷ்டம் எல்லாம் படுறாரு, திரும்பி பூமிக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கறத பத்தி சொல்ற கதை தான் தி மார்ஷியன். சரி, ஓகே, இப்ப கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நாசால இருந்து ஒரு டீம் மார்ஸை ஆராய்ச்சி பண்ண போறாங்க. பட் அங்க ஏற்படுற ஒரு புயல் காரணத்தினால டீமை திரும்பி வர சொல்லி ஆர்டர் கொடுத்துறாங்க. அவசரமா அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோ மார்க் மேல ஒரு பெரிய ஆண்டனா வந்து அடிக்குது. டீமும் ஹீரோவை கனெக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் அவரை கனெக்டே பண்ண முடியல. சரி, ஹீரோ இறந்துட்டார் போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து டீம் கிளம்பிடுறாங்க. இங்க கீழே நாசா மார்ஸ்க்கு போன மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஹீரோ மார்க் அங்கேயே இறந்துட்டாரு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது மார்ஸ்ல நம்ம ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு. அப்படியே அங்க இருந்து சீனா மார்ஸுக்கு காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ வயித்துல ஒரு கம்பி எல்லாம் குத்தி இருக்கு. சோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மெதுவா அவரோட ஹப்குள்ள போறாரு. அவரே மெதுவா அவருக்கு இந்த தையல் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறாரு. அந்த ஆண்டனா கம்ப்ளீட்டா உடஞ்சனால பூமி கூட அவரால் கான்டாக்ட் பண்ண முடியாது. இப்ப மார்க்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் உயிரோட இருக்காருன்னு கூட யாருக்குமே தெரியாது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே தெரியாம அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க ஒரு 2-3 நாள் சுத்திட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. இப்பல இருந்து சரியா 4 வருஷம் கழிச்சு மார்ஸ்ல திருப்பி ஒரு மிஷன் இருக்கு. சோ அடுத்த 4 வருஷத்துக்கு அவர் உயிரோட இருந்துட்டாருன்னா கண்டிப்பா மார்ஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. ஆனா 4 வருஷம் உயிரோட இருக்கிறதுக்கு ஃபுட் தேவைப்படும் இல்லையா? இவங்க வந்திருக்கிறது 30 நாள் மிஷன். 30 நாளைக்கு 6 பேருக்கு ஃபுட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இவர் மட்டும்தான் இங்க இருக்கிறாரு. அந்த ஃபுட் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பாக்குறாரு. ஒரு 300 நாளைக்கு ஃபுட் வந்து கரெக்டா இருக்கும். பட் அதுக்கப்புறம் இவர் தான் இங்க வந்து ஃபுட்டை ரெடி பண்ணிக்கணும். மார்ஸ்ல எப்படிப்பா ஃபுட் ரெடி பண்றதுன்னு பாக்குறப்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் பாட்னிஸ்ட். ஸோ அங்க விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. பட் அங்கதான் தண்ணியே இருக்காது, அப்புறம் எப்படி விவசாயம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்ப அவரோட ஹியூமன் வேஸ்டையே உரமாக்கி அங்க இந்த உருளைக்கிழங்கெல்லாம் விளைய வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்றாரு. அங்க இருக்கிற ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எரிச்சு தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. பட் முதல் முயற்சியில ஃபெயிலியர் ஆயிடுது. பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி எப்படியோ தண்ணியை கொண்டு வந்துடுறாரு ஒரு வழியா. நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கையும் விளைய வச்சிடறாரு. பட் இது எதுவுமே தெரியாம பூமியில மார்க்குக்கு கல்லறையெல்லாம் வச்சுட்டாங்க. வின்சென்ட்ங்கிற அசெட் மேனேஜர் இங்க இருந்து போன டீம் மார்ஸ்ல நிறைய பொருட்களை விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பொருள்லாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த மிஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. அதுக்கு நாசாவோட மேனேஜர், நம்ம சேட்டலைட்டை வச்சு மார்ஸை போட்டோ எடுத்தோம்னா அதை மக்களுக்கு காட்டணும். அப்ப அங்க மார்க்கோட டெட் பாடியும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா தேவையில்லாத நிறைய பிரச்சனை தான் வரும் அப்படின்னு அந்த ரெக்வெஸ்ட் கேன்சல் பண்ணிடுறாரு. ஆனா சரியா 1 மாசம் கழிச்சு வேற வழி இல்லாம மார்ஸை போட்டோ எடுக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு பெரிய ஷாக். ஏன்னா சோலார் பேனலும் ரோவரும் இடம் மாறி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அங்க உயிரோட இருக்கிறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஆனா ஹீரோவோட டீமுக்கு இது தெரியாம மறைக்கிறாங்க. ஏன்னா மார்ஸ்ல இருந்து பூமிக்கு வரக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். அவங்க ஆல்ரெடி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க திரும்பி போய் ஹீரோவை காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. பட் திரும்பி போற வழியில அவங்க உயிருக்கும் ஏதாவது பிரச்சனைனா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் சொல்லிட்டு இவங்க அதை மறைக்கிறாங்க. இப்போ வின்சென்ட் மார்க்குக்காக பேசுறாரு. கிட்டத்தட்ட 50 மில்லியன் மைல் தொலைவில் ஒருத்தர் நமக்காக போய் அங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம வருவோம்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அங்க பார்த்தா மார்க்குக்கு இன்னொரு பிரச்சனை. அவர் என்னதான் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாலும் 4 வருஷம் கழிச்சு மார்ஸ்க்கு வந்து இறங்க போற டீம் இறங்குற இடம் வந்து இவர் இருக்கிற இடத்துல இருந்து 3200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இவர்கிட்ட இப்ப ஒரே ஒரு பேட்டரி ரோவர் மட்டும்தான் இருக்கு. அது ஃபுல் சார்ஜ்ல 35 கிலோமீட்டர் மட்டும்தான் போகும். அதெல்லாம் ரெடி பண்ணா கூட கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் ஆகும் அவர் அந்த இடத்தை ரீச் ஆக. ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த 50-60 நாளும் ஆக்சிஜன் கம்மியா அவர் அந்த ரோவருக்குள்ளேயே இருந்தாகணும். ஆனா அவருக்கு வேற வழி இல்லை. ஏன்னா 4 வருஷம் கழிச்சு அந்த டீம் வரப்ப அவர் அந்த இடத்துல இருந்தாகணும். அதனால சரி அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா பேட்டரி எல்லாம் வச்சு வண்டிக்கு டபுள் பேட்டரி பவர் கொடுக்குறாரு. சரி, ஓகே அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னொரு பிரச்சனை வருது. மார்ஸ்ல நைட்ல பயங்கரமா குளிரும், அப்படியே ஆளை உரைய வைக்கிற மாதிரி. இப்ப அவர் வண்டியில ஹீட்டர் போட்டே ஆகணும். அப்படி ஹீட்டர் போட்டா பேட்டரி பவர் பாதியா குறையும். போடலைன்னா இவர் அப்படியே உறைஞ்சே போயிருவாரு. பட் நம்ம மார்க் அதுக்கும் ஒரு வழியை யோசிக்கிறாரு. எப்பவுமே ஒரு டீம் மேல போய் இறங்கினதும் அங்க பவர் ஜென்ரேட் பண்ண புளூட்டோனியம் கோர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த புளூட்டோனியம் கோர் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. அது மண்ணுக்கு அடியில தான் புதைச்சு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து பயங்கரமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்றாரு. ஸோ அந்த பிளான்லயும் சக்சஸ் ஆயிடுறாரு. இங்க கீழே பூமியில மார்க்கை எப்படியாவது நாங்க பூமிக்கு கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு நாசா பிரஸ்க்கு சொல்றாங்க.
அதே மாதிரி மார்க்கோட மூமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்த்ததுல அவர் நெக்ஸ்ட் மிஷன் நடக்க போற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத நாசா புரிஞ்சுக்கிறாங்க. அது வரைக்கும் அவருக்கு தேவைப்படுற ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை ஒரு ராக்கெட்ல வச்சு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ண கிட்டத்தட்ட 9 மாசம் வரைக்கும் டைம் எடுக்கும். பட் அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு 3 மாசத்துக்குள்ள ராக்கெட்டை அங்க அனுப்பியே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இங்க மேல மார்க் அவரோட ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க அறுவடை பண்ணி முடிக்கிறாரு. பட் என்னதான் அவர் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாலுமே அவர் யோசனையெல்லாம் எர்த்தை கான்டாக்ட் பண்ணும், நாசாவை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணும் அப்படிங்கறதுல தான் இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று யோசிக்கிறாரு. அவர் போயிட்டு இருந்த அந்த ரூட்டை மாத்துறாரு. இங்க கீழே நாசால இருக்கவங்களாம் இவர் என்னதான்ப்பா பண்றாரு அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாங்க. அப்ப வின்சென்ட் மார்க் என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. மார்க் ஒரு பயங்கரமான புத்திசாலி அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா 96ல இதே மாதிரி ஒரு டீம் மார்ஸ்க்கு போயிருப்பாங்க. அந்த டீம் வந்து பாத் ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு பழைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாத் ஃபைண்டர் என்னன்னா இங்க இருந்துகிட்டே கேமரா மூலமா அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பட் அது ரொம்ப பழைய டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை தேடி தான் நம்ம ஹீரோ இப்ப போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத வின்சென்ட் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வின்சென்ட்டும் கிளம்பி இங்க பூமியில எங்க அந்த டெக்னாலஜி இருக்கோ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போறாரு. அவரும் ரெடி ஆகுறாரு. எப்படியாவது நம்ம ஹீரோவை அந்த டெக்னாலஜி மூலமா கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா கனெக்டும் பண்ணிடுறாங்க. ஆனா இதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த டெக்னாலஜில இருக்க கேமரா ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி லோ குவாலிட்டியில ஒரு பிக்சர் எடுக்குமே தவிர இது மூலமா எந்த வித கம்யூனிகேஷனும் பண்ண முடியாது. பட் இதுக்கும் நம்ம ஹீரோ வேற லெவல்ல ஒரு ஐடியா பண்றாரு. என்னோட சிக்னலை நீங்க ரிசீவ் பண்றீங்களா அப்படின்னு எழுதி எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு போர்டு வைக்கிறாரு. ஸோ கேமரா எந்த பக்கம் திரும்புதோ அது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஐடியா பண்றாரு. அவங்களும் கேமராவை எஸ்னு திருப்புறாங்க. அதை பார்த்த மார்க்குக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இப்படியே பேசி எப்போ பேசி முடிக்கிறது, வெறும் ஆல்பபெட்ஸ் மட்டும் கை கொடுக்காதுன்னு யோசிக்கிற மார்க் ஆஸ்கி கோட் டேபிளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த டேபிள் படி கோட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஈஸியா ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணிடலாம். இது மூலமா நாசா கேட்கிற கேள்விக்கு நம்ம மார்க் அந்த கோட்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மெத்தடை வச்சு ரோவர்ல சில கோட்ஸ் எல்லாம் மாத்தி அது மூலமா மெசேஜ் பண்ற ஒரு ஃபீச்சரை கொண்டு வராங்க. இந்த ஃபீச்சர் மூலமா மார்க் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எர்த்ல இருக்கவங்க கிட்ட டைரக்டா பேசுறாரு. நாசால இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, உங்களோட மூவ்மெண்ட்லாம் நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்த 4 வருஷத்துக்கு தேவைப்படுற ஃபுட் சப்ளிமெண்ட்டை உங்களுக்காக நாங்க இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மார்க் சொல்றாரு, தேங்க்ஸ், என்னோட டீமுக்கு வந்து நான் வந்து உயிரோடு இருக்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க கீழே இருக்கவங்களாம் ரொம்ப தயங்குறாங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியாம. ஒரு வழியா இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் மார்க்குக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த மீட்டிங் லைவா போகுதுன்னு கூட யோசிக்காம கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்துறாரு. உடனே நாசாவும் டீமுக்கு இதை பத்தி சொல்றாங்க. டீம்ல இருக்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி நம்மளோட ஃப்ரெண்ட் அம்போ நாங்க விட்டுட்டு வந்துட்டோமேனு. கேப்டனும் எல்லாம் ஏன் தப்புதான்னு வருத்தப்படுறாரு. இப்போ நாசாவும் பிளான் பண்றாங்க 8 மந்த்ஸ்க்குள்ள அவனுக்கு தேவைப்படுற ஃபுட் சப்ளிமெண்ட் எல்லாத்தையும் அனுப்பிடுவோம். ஸோ அது வரைக்கும் அவன் தாக்கு பிடிச்சிப்பான், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் ஓவர்னு யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கும் பாங்களே, அந்த மாதிரி மார்க் இருந்த ஹப்ல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையால அந்த இடமே கம்ப்ளீட்டா வெடிக்குது. அவர் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு செகண்ட்ல நாசமாயிருது. இவருக்கு ஃபுட் சப்ளை வரக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்கிற காரணத்தினால ஏற்கனவே இவர்கிட்ட இருக்கிற ஃபுட்டை பிரிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நாசா சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் சாப்பிட வேண்டிய சாப்பாடை 3 நாள் பிரிச்சு அதுவும் ஒரு வேளைக்குன்னு சாப்பிட்றாரு. இதனால ரொம்ப வேகமா அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் ராக்கெட்டை வந்து லான்ச் பண்றாங்க நாசா. பட் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அந்த ராக்கெட் வந்து வெடிச்சிருது. இப்ப நாசா கிட்ட எந்த ராக்கெட்டும் இல்ல. இந்த நேரத்துல தான் நாங்க ஹெல்ப் பண்றோம், நாங்க ராக்கெட் தரோம் அப்படின்னு சைனா ஹெல்ப் பண்றாங்க. அப்படியே இங்க பார்த்தா ஏரோடைனமிக் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஒரு ஐடியா கொண்டு வரான். என்னன்னா, மார்க்கோட டீம் இப்ப மார்ஸ்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட பாதி தூரத்துல இருக்காங்க. சரியா பார்த்தா எர்த்துக்கும் மார்ஸ்க்கும் நடுவுல இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாசத்துல அவங்க எர்த்தை ரீச் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க இங்க வரும்போது அவங்களுக்கு தேவைப்படுற 2 வருஷத்துக்கான ஃபுட் அண்ட் ஃபியூவலை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க இதை இங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டு திருப்பி 1 வருஷம் டிராவல் பண்ணி மார்ஸ்க்கு போயிருவாங்க. ஏன்னா எர்த்துல இருந்து மார்ஸ்க்கு போக 1 வருஷம் ஆகும். நம்ம ஹீரோவும் ஒரு பழைய ராக்கெட்டை யூஸ் பண்ணி அப்படியே ஸ்பேஸ்க்கு வந்துட்டாருன்னா அப்படியே ஹீரோவை ஸ்பேஸ்லயே கேட்ச் பண்ணிட்டு 1 வருஷம் டிராவல் பண்ணி திருப்பி பூமிக்கு வந்துடலாம் சேஃபா அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். சோ இந்த ஐடியா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. ஆனா நாசா ஹெட் மட்டும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஒருத்தனுக்காக மத்த டீம்மேட்ஸோட உயர பணைய வைக்க நான் விரும்பல, 3 மாசத்துல மத்த டீம்மேட்ஸ் பூமியில வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் வைஸ் பிரசிடென்ட்க்கு இது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. மேல இருக்க மார்க்கோட டீமுக்கு இந்த பிளான ஒரு மெசேஜா கன்வே பண்ணிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மார்க்கோட டீமும் நம்ம தான் அவனை விட்டுட்டு வந்தோம், திருப்பி நம்ம தான் அவனை போய் கூட்டிட்டு வரணும், கீழே என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிட்டோம், அவங்க அனுப்புற ஃபுட் சப்ளை பிக்கப் பண்ணிட்டு முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வரது தான் வேலை அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ
நாசாக்கும் வேற வழி இல்ல, இவங்க பிளானையே அவங்களும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க. ஸோ இங்க இருந்து ஃபுட்டை அனுப்புறாங்க. ஸ்பேஸ்ல ஃபுட்டை ரிசீவ் பண்ணிட்டு டீம் சரியா 1 வருஷம் டிராவல் பண்ணி மார்ஸ்க்கு போறாங்க. அங்க மார்க்குக்கும் ராக்கெட் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி ஆர்டர் வருது. மார்க்கும் பிளான் பண்ணபடி ராக்கெட் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வராரு. ஆனா இப்ப திருப்பியும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த ராக்கெட் ரொம்ப வெயிட்டா இருக்கிற காரணத்தினால ஸ்பேஸ் வரைக்கும் வருமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டுருங்க அப்படின்னு மார்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. மார்க்கும் தேவையில்லாத எல்லா பார்ட்ஸையும் எஜெக்ட் பண்ணி விட்டுறாரு. இங்க பார்த்தா நம்ம டீம் இருக்கிற ஷட்டில் வந்து மார்ஸை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஸோ இவங்களோட பிளான் படி மார்ஸ்ல இருந்து ராக்கெட் மூலமா வர ஹீரோவை ஸ்பேஸ்லயே வச்சு அவங்க ஷட்டில் மூலமா கேட்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க பிளான். ஆனா இந்த இடத்துல அப்படியே பிளான் தலைகீழா மாறுது. ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச்னால ஹீரோவோட ராக்கெட் அப்படியே ரொம்ப தூரத்துக்கு தள்ளப்படுது. இதெல்லாம் வேற கீழே பூமியில லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும், வேற லெவல் ஷாக்கோட மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு. அவர் கையில இருக்க கிளவுஸை லைட்டா கிழிச்சிட்டாருன்னா அதுல இருந்து வர பிரஷர் மூலியமா அப்படியே ஸ்வைன்னு பறந்து நான் உங்ககிட்ட வந்துருவேன், நீங்களும் எனக்கு கேட்ச் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் கேப்டன் இதுக்கு ஒத்துக்கிறாரு. என்னன்னா, அவன் கையில இருக்க கிளவுஸை கட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஷட்டில்ல இருக்க ஒரு பார்ட்டை நம்மளே வெடிக்க வச்சுட்டோம்னா நம்மளோட ஸ்பீடும் குறைஞ்சிரும், வெலாசிட்டியும் குறைஞ்சிரும். அது மூலயமா அவனை நம்ம கேட்ச் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த டெயில் பார்ட்டை வெடிக்க வைக்கிறாங்க. அவங்களோட ஸ்பீடும் குறையுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாரு. வேற வழியே இல்லாம ஹீரோ சொன்ன பிளானையே அவர் எக்ஸிக்யூட் பண்றாரு. அவர் கையில இருந்த கிளவுஸை லைட்டா வெட்டி விடுறாரு. அந்த ப்ரெஷர்னால அவர் சொன்ன மாதிரி அப்படியே சொயின்னு பறந்து வராரு. கேப்டனும் கரெக்டா ஹீரோவை பிடிச்சிடுறாரு. அப்படியே உள்ள ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள கூட்டிட்டு வராரு. வந்துட்டு சொல்றாரு, நாங்க அவனை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் கீழே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அதை கொண்டாடுறாங்க. திருப்பியும் 1 வருஷம் டிராவல் பண்ணி எல்லாரும் பூமிக்கு வந்து சேர்றாங்க. அவரோட வருகைய உலகமே ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்க்குது. அப்புறம் கடைசியா எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஸரா மாறிடுறாரு. அவர் அங்க என்னென்னலாம் பண்ணாரு, எப்படிலாம் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற கதையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற மாதிரி அழகா இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது மூவி பார்க்கணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்க நேமோட வரும். பாய்.